Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பர் டேஸ்டான நல்ல கலர்ஃபுல்லான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஹோட்டல்ல தான் போய் வாங்கணும்னு இல்லை, வீட்டிலேயே சூப்பர் டேஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 3-4 வாட்டி நம்ம நல்லா கழுகி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுகி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் அரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். இது ஊறுற இந்த டைமில் நம்ம ரைஸ்க்கு தேவையான சிக்கன் ரெடி பண்ணிடலாம். நான் இப்போது ஒரு 350 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதோட நம்ம ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு மைதா வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் மைதா சேர்க்கல. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 லெமன் எடுத்து அதோட ஜூஸையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது, சிக்கனில் இருக்க தண்ணியே போதும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். அடுத்து நம்ம ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் குக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இதோட சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நார்மலாக நம்ம சமையல் எண்ணெய் தான். இப்போ இதோட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம இந்த அரிசியவும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நம்ம எதுக்காக சேர்த்துருக்கோன்னா சாதம் நம்மளுக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அரிசி இப்போ நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அரிசி வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு போதும், டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. ரைஸ் கரெக்டாக குக் ஆகிடுச்சு. நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தினோன்னா கரெக்டாக வருது பாருங்கள். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியெல்லாம் வடித்து எடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த சாதத்தை அந்த பிளேட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும், இல்லைனா லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம சூடோடு போட்டோன்னா. இது ஆறுற டைமில் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இதையும் நம்ம நல்லா இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேப்சிகத்தில் ஒரு பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு கேபேஜ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிளறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயமும் பச்சை மிளகாயில் ஒரு பாதி பச்சை மிளகாயும் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டும் பீன்ஸும் அது வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேபேஜும் கேப்சிகமும் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கலாம்.
இப்போ நம்ம இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இனி நம்ம வந்து சாஸ்லாம் சேர்க்க போகிறோம். அதுலேயே உப்பு இருக்குது. நம்ம சாதம் வேக வச்சதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் வந்து அதிகமாக போட்டோன்னா அப்புறம் உப்பு வந்து அதிகமாகிடும். அதனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம பத்தலைன்னா லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. இப்போ இதோட நம்ம ஒரு முட்டையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி அந்த காயோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து சாஸ்லாம் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டோம். இதோட இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நல்லா ஆறி இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக குக்காக இருக்குது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருந்த சாதம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் எடுத்து இதோட சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து தனி மிளகாய் தூள் தான். இதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல சாதம் உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வீக்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். இதில் சிக்கன் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, எக் இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியானது தான் நம்ம வீட்டில் பண்ணும்போது. நீங்களும் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.